friends, நான் உங்கள் ஆதிஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு கலக்கலான மட்டன் குழம்பு எப்படி செய்யறது அப்பதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து ஆயில் வந்து நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வர மல்லி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 துண்டு அளவு வந்து பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. நான் மிளகு இல்லாதனால மிளகு பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4 வந்து பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 15 நம்பர் அளவு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வந்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 துண்டளவு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் இந்த ஆயிலேவும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் இருக்குல்ல அதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவன தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சில்லு எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு மசாலா இருக்குல்ல அதவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த மசாலா. இது வந்து நம்ம உரமாக வச்சாலும் ஆறட்டும். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. மட்டன் சிக்கன்னால நம்மளுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நான்வெஜ்னால ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கல்பாசம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏலக்காய் சேர்க்கறனால கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் வந்து ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 அளவு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவிக்கு ரெண்டுக்குமே. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி வந்து நம்ம மசாலா போடுறப்ப அது கூடயே சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக தக்காளியை வந்து நம்ம தாளிக்கிறப்பவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை வந்து நான் ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதே மாதிரி டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே கலர் ரேஷியோ வந்து போடுங்க. மசாலா எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு மட்டனோ கூடுதலோ குறைச்சலோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அளவு வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மட்டன் வந்து இதிலே கொஞ்சம் ஆயிலே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசால் ஊற்றி நம்ம வந்து விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இப்படியே வேகட்டும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து நான் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையில்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா தண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து நீங்கள் இதே மசாலாவை வந்து நீங்கள் சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவிக்கு, மட்டன் கிரேவிக்கு அதை விட வேறு லெவலாக இருக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக, அதாவது அட்டகாசமாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மட்டன் கிரேவியை. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். அதாவது இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சில வந்து நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணி அந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி முட்டை குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு வந்து தேங்காய் சில்லை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்களேன், டேஸ்ட்டு வந்து உண்மையிலே பக்காவாக இருக்கும். நான் வந்து மட்டன் கிரேவிக்கு எப்போயுமே நான் இப்படி தான் வைப்பேன். அதனால் நான் வந்து இதே ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம விசில் போட்டுடலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 7 விசில் அளவுக்கு வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த கறியை பொறுத்தளவு நம்ம வந்து விசில் விடணும். உங்களுக்கு அப்படி வேகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விசில் வந்து எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. கறி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ விசில் எல்லாமே போயிருச்சு. பார்த்தீங்களா, குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சுட சுட நம்மளுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. இதை வந்து அப்படியே சுட சுட நல்லா ஒரு இட்லி, தோசை, இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி சொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் ஃபீலே தனி சூப்பராக இருக்கும். மதியம் சுட சுட சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான கலக்கலான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.